வெல்கம் டு பார்ட் 8 ஆஃப் ஜாவா. நம்மளுக்கு என்ன பார்க்க போறோம்னா இன்னைக்கு கிளாஸஸ் இன் ஜாவா. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிளாஸ்னு என்ன சொல்லியிருக்கேன் போன வீடியோவில் ப்ளூ பிரிண்ட் அப்படி மட்டும் சொல்லக்கூடாது. கிளாஸஸ் ஆர் தி கண்டெய்னர். இட் இஸ் யூசர் டிஃபைன் ப்ளூ பிரிண்ட் ஆர் ப்ரோட்டோடைப். இட் இஸ் அ லாஜிக்கல் என்டிட்டி that groups the data and behavior together. ஓகேவா? And then it does not occupies the memory until object is created. ஒரு கிளாஸ் வந்து ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்றதுக்கு முன்னாடி அந்த மெமரி வந்து ஆக்கியூபை பண்ணாது கிளாஸ். ஓகேவா? இஃப் யூ ஆர் பில்டிங் ஏ ஹவுஸ், தட் ப்ளூ பிரிண்ட்ஸ் ஆர் தி கிளாஸஸ். ஓகேவா? இப்போ நீங்க ஒரு ரியல் டைம் பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு ஹவுஸ் வந்து பில்ட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுதான் நம்ம கிளாஸ்னு சொல்லுவோம். அதுவே தே சோர்ஸ் தி டோர்ஸ் அண்ட் விண்டோஸ் கோ பட் யூ கேன் லிவ் இன்சைட் ஆஃப் ப்ளூ பிரிண்ட். ஓகேவா? இப்போ வந்து அந்த ப்ளூ பிரிண்ட்குள்ள கதவு பார்க்கலாம், இல்ல கதவு செங்கல் அது மாதிரி பார்க்கலாம். ஓகேவா? ஆனா பார்க்கும்போது செய்ய முடியும் தவிர நீங்க உங்களால உள்ள போய் வாழ முடியாது. ஏன்னா அது வந்து ப்ளூ பிரிண்ட். ஓகேவா? அது மாதிரி ஸ்ட்ரக்சர் இருக்கும், அது மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கும் அப்படின்னு சொல்றது தான் வந்து ப்ளூ பிரிண்ட் சொல்லுவாங்க. ஓகேவா? நான் திருப்பியும் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு இன்டர்வியூவில் வாட் இஸ் கிளாஸஸ் இன் ஜாவா அப்படின்னு கேட்டாங்கன்னா கிளாஸஸ் ஆர் தி ப்ளூ பிரிண்ட் அப்படின்னு சொல்லக்கூடாது. கொஞ்சம் லென்த்தியா கிளாஸஸ் ஆர் தி கண்டெய்னர் இட் இஸ் யூசர் டிஃபைன் ப்ளூ பிரிண்ட் ஆர் ப்ரோட்டோடைப். ஓகேவா? அப்படின்னா என்னன்னா கிளாஸஸ் வந்து ஒரு கண்டெய்னர் மாதிரி. ஓகேவா? ஒரு கண்டெய்னர் என்ன நம்ம ஆப்ஜெக்ட்லாம் போடும் பார்த்தீங்களா, அது மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் வந்து கண்டெய்னருக்குள்ள போட்டுட்டே இருக்கும். ஓகேவா? அதோட கண்டெய்னர் அண்ட் இட் இஸ் அ யூசர் டிஃபைன் ப்ளூ பிரிண்ட் ஆர் ப்ரோட்டோடைப். நீங்க வந்து உங்க ஒரு வீட்டுக்கு வந்து ப்ளூ பிரிண்ட் போடுறீங்க அப்படின்னா வந்து அது நீங்க தான் ஒரு ப்ளூ பிரிண்ட் போட போறீங்க அப்படின்னா யூசர் டிஃபைன் ப்ளூ பிரிண்ட் ஆர் ப்ரோட்டோடைப். ஓகேவா? அண்ட் தென் இட் டஸ் நாட் ஆக்குபை மெமரி அன்டில் ஆப்ஜெக்ட் இஸ் கிரியேட்டட். ஒரு ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ற வரைக்கும் அது வந்து மெமரி ஸ்பேஸ் எடுத்துக்காது. ஓகேவா? இதை வச்சு கிளாஸ் பார்ப்போம். எப்படி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பப்ளிக் கிளாஸ். நான் பப்ளிக் கிளாஸ் ஏன் போடுறேன்னா இது வந்து accessible from everywhere, so only I can use the public classes and the day 8. ஓகேவா? ஸோ பேசிக்கா வந்து எப்பயுமே வந்து என்ன பண்ணிப்போம் நம்ம கிளாஸ் டே 8 போட்டுப்போம். இப்போ இந்த வட்டம் என்ன பண்ண போறோம்னா பப்ளிக்னு முன்னாடி ஆட் பண்ண போறோம். ஏன்னா accessible from everywhere. ஏன்னா இங்க ஒரு இதுதான் வந்து நம்மளுக்கு என்ன பண்ண சொல்லுவாங்க ப்ளூ பிரிண்ட். கீழே வந்து நம்மளுக்கு வந்து மெயின் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம். ஸோ நான் என்ன சொல்றேன் ஃபர்ஸ்ட் இப்போ வந்து இதுக்குள்ள நான் ஒரு ஸ்ட்ரிங் வாங்கிக்கிறேன். ஓகேவா? ஸ்ட்ரிங் நேம். ஓகேவா? ஸ்ட்ரிங் நேம் எனக்கு தெரியாது, அதனால யூஸ் பண்ணி வாங்கிக்குவோம். திருப்பியும் ஸ்ட்ரிங் என்ன போடலாம். ஒரு ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன் எப்படி பார்க்கலாம். நேம் இருக்கும், ப்ராசஸர் இருக்கும், ரேம் இருக்கும், ரோம் இருக்கும். ஓகேவா? அது மாதிரி வச்சுக்கோ நம்ம. இப்போ வந்து ப்ராசஸர், அதுக்கடுத்து என்ன ரேம் ரோம் அப்படின்னா இன்ட் ரேம் ஈக்குவல் டு 0, இன்சியலா 0, ரோம் ஈக்குவல் டு 0, காஸ்ட் ஒரு ஃபோன் இடத்துல காஸ்ட் இருக்கும்ல அதுக்கு, அதனால காஸ்ட் போட்டுக்கலாம் நம்ம. ஓகேவா? காஸ்ட் இன்சியலா 0. இப்போ இது முழுக்க முழுக்க என்னது ஒரு ப்ளூ பிரிண்ட். ஓகேவா? இந்த ப்ளூ பிரிண்ட்ல இருந்து நம்ம வந்து எப்படி ஆப்ஜெக்ட் எடுக்கலாம் பார்க்கலாம். இதுக்குள்ளேயே ஓகேவா இந்த இந்த கோலனுக்குள்ளேயே செமிகோலனுக்குள்ளேயே செமி பேக்கெட்குள்ளேயே நம்ம வந்து யூஸ் பண்ண போறோம். என்ன யூஸ் பண்ணோம்னா பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் ஸ்ட்ரிங் ஆர்ட்ஸ் எப்பயும் போல பட் செமி பேக்கெட் போட்டாச்சு. அண்ட் தென் எனக்கு வந்து இங்க இருக்கிறத வந்து எனக்கு வந்து இங்க அக்சஸ் பண்ணணும் அப்படின்னா நல்லா கவனிச்சுக்கோங்க. எனக்கு வந்து டே 8ல என்ன இருக்கு, ஸ்ட்ரிங் நேம் இருக்கு, ப்ராசஸர் இருக்கு, ரேம் இருக்கு, ரோம் இருக்கு, காஸ்ட் இருக்கு. ஓகேவா? எனக்கு வந்து இங்க இருக்கிறத வந்து எனக்கு வந்து இங்க ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா என்ன போடுவாங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து அதோட ஃபைல். ஓகேவா? கிளாஸோட நேம் டே 8 போட்டாச்சா. டே 8 பக்கத்தில் யூசர் டிஃபைன் நான் வந்து சும்மா d1s போடுறேன். d1s ஈக்குவல் டு நியூ டே 8. ஓகேவா? இப்படி போட்டேன்னா எனக்கு வந்து இங்க இருக்கிறத வந்து என்னால என்ன பண்ண முடியும், பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் கூட என்னால யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேவா? இப்ப இந்த d1 மட்டும் ஜஸ்ட் கால் பண்ணிட்டு டாட் நேம் ஈக்குவல் டு எனக்கு பிடிச்ச நேம் போடுறேன். நான் என்ன நேம் போடலாம்னா ஐஃபோன் போடுவோமா. ஓகேவா? ஐஃபோன் அண்ட் தென் திருப்பி d1 கால் பண்ணி ப்ராசஸ். ஓகேவா? ப்ராசஸ்க்கு என்ன போடலாம், A18 பயோனிக். ஓகேவா? அண்ட் தென் திருப்பி d1 டாட் ரேம் என்ன போடலாம். ரேம் வந்து அங்கே இன்சியலா 0 இருக்கு, இங்க வந்து ஒரு 256 சாரி ரேம் தான் கேட்டிருக்காங்க. அப்போ ரேம் வந்து ஒரு 4. ஓகேவா? d1 டாட் ரோம் ஈக்குவல் டு 256 and then cost d1 dot cost is equal to
ஒரு 40K ஓகேவா? 40,000. இப்ப வந்து எனக்கு இங்க இருக்கிற எம்ப்டி பாக்கெட்ஸ் முழுக்க என்னால இங்க ஆக்சஸ் பண்ணிட்டேன் நானு. ஒரு ஆப்ஜெக்ட்ல இருந்து இதுதான் ஆப்ஜெக்ட் ஓகேவா? இதுதான் ஆப்ஜெக்ட். இது கிளாஸ் மெயின் கிளாஸ். இப்ப இந்த மெயின் கிளாஸ்ல இருந்து நான் இங்க கொண்டு வரணும்னா, டே 8 D1 டாட் நியூ டே 8 போடணும் ஓகேவா? நல்லா கவனிச்சீங்க. இது வந்து ப்ளூ பிரிண்ட். இது ஃபுல்லா ப்ளூ பிரிண்ட் ஓகேவா? இதுதான் கிளாஸ் சொல்லுவாங்க. இது முழுக்க முழுக்க மெயின் ஃபங்ஷன். அப்ப எனக்கு வந்து இங்க இருக்கிறத வந்து எனக்கு இங்க ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா, எனக்கு வந்து இத வந்து கால் பண்ணணும். இத எப்படி கால் பண்ணலாம் அப்படின்னா, அதோட கிளாஸோட நேம் டே 8ன்னு போட்டிருக்கேன். அதனால டே 8 அண்ட் தென் D1. D1 தான் போடணும்னு கிடையாது. உங்களுக்கு புடிச்ச நேம். அவனோட ஷார்ட் ஃபார்மா போடுவாங்க. ஓகேவா? எனக்கு வந்து டே 8னால Dன்னு போட்டிருக்கேன். நான் D1 போட்டிருக்கேன். இதுவே நான் இங்க வந்து மெயின் போட்டேன்னா M1 சாரி M1 ஆர் M2ன்னு போட்டிருப்பேன் நானு. ஓகேவா? இஸ் ஈக்குவல் டூ நியூ டே 8 ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பேரன்தீசிஸ் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அண்ட் தென் இங்க இருக்கிற நேம், ப்ராசஸர், ரேம், ரோம், காஸ்ட் இது எல்லாத்தையும் நம்ம வந்து ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா, இங்க வந்து D1 போட்டிருக்கேன் பார்த்தீங்களா? இந்த D1 கால் பண்ணி டாட் நேம், டாட் ப்ராசஸர், டாட் ரேம், டாட் ரோம், டாட் காஸ்ட் அப்படின்னு போட்டு உங்களுக்கு புடிச்ச மாரி உங்களெல்லாம் மாத்திட்டு அண்ட் தென் எப்பயும் போல சிஸ்டம் டாட் அவுட் பண்ணிட்டு போயிருக்கோம். ஓகேவா? சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் எல்என் ஓகேவா? பிரிண்ட் எல்என்குள்ள எனக்கு என்ன வேணும் அப்படின்னா, எனக்கு D1 டாட்டோட நேம் எனக்கு பிரிண்ட் பண்ணு. ஓகேவா? நேம். ஏன் காமிக்கிறேன் எனக்கு வந்து இம்போர்ட் பண்ணல ஃபைல. நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன் நானு. இம்போர்ட் ஜாவா டாட் லாங் டாட் சிஸ்டம். இம்போர்ட் ஜாவா டாட் லாங் டாட் சிஸ்டம். இம்போர்ட் ஜாவா டாட் டில் டாட் ஸ்கேனர். பேசிக்கா 2 மட்டும் பண்ணியாச்சு. ஓகேவா? அண்ட் தென் திருப்பி ஒரு சிஸ்டம் வருவோம். SYSD D1 டாட் காஸ்ட். ஓகேவா? எனக்கு என்ன அவுட்புட் பிரிண்ட் ஆகணும்னா, நேமும் பிரிண்ட் ஆகணும், காஸ்ட்டும் பிரிண்ட் ஆகணும். ஓகேவா? அப்ப நேம் என்ன இருக்கு? ஐஃபோன். காஸ்ட் என்ன இருக்கு? 40K. அப்ப எனக்கு அவுட்புட்ல ஐஃபோன் 40K அப்படின்னு பிரிண்ட் ஆகணும். ஓகேவா? டெர்மினல், நியூ டெர்மினல். உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும் கீழ. ஸோ பிளாங்கா இருக்கு. இது வரும். ஓகே வந்துருச்சு. கிளியர் பண்ணிட்டேன் நானு. ஜாவா டே 8 டாட் ஜாவா. ஓகேவா? எனக்கு இங்க வந்து ஐஃபோன் 40,000 வந்துருச்சா? அவ்வளவுதான். ஸோ திருப்பி சொல்றேன். கிளாஸஸ் ஆர் தி கண்டெய்னர் இஸ் யூசர் டிஃபைன் ப்ளூ பிரிண்ட் ஆர் ப்ரோடோடைப். இது மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அதே மாதிரி கிளாஸ் டஸ் நாட் ஆக்குபை மெமரி அன்டில் ஆப்ஜெக்ட் இஸ் கிரியேட்டட். ஒரு ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்றது வரைக்கும் கிளாஸ் மெமரி ஸ்பேஸ் எடுத்துக்காது. இது 2 பாயிண்ட் ஞாபகம் வச்சாலே உங்களுக்கு போதும். அண்ட் தென் இப்ப பப்ளிக் கிளாஸ் 8 டே 8 போட்டிருப்போம். நம்ம வந்து பேசிக்கா கிளாஸ் டே 8 போட்டிருப்போம். இங்க வந்து பப்ளிக்னா ஆக்சசிபிள் ஃப்ரம் எவ்ரிவேர். ஏன்னா இங்க இருக்கிறத நான் வந்து இங்க ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா எனக்கு வந்து இங்க வந்து டிஃபால்ட்டா கிளாஸ் டே 8 அப்படி போடும்போது எனக்கு ஸ்டாட்டிக்கா தான் இருக்கும். ஓகேவா? ஸ்டாட்டிக்கா இருக்கும்போது என்னால இங்க ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால தான் இங்க என்ன பண்ணியிருக்கேன், பப்ளிக்னு யூஸ் பண்ணியிருக்கேன் நானு. ஸோ பப்ளிக் யூஸ் பண்றனால ஆக்சஸிபிள் ஃப்ரம் எவ்ரிவேர். ஸோ வி கேன் யூஸ் தி ப்ளூ பிரிண்ட் இன் தி மெயின் ஃபங்ஷன். ஓகேவா? இதான் ப்ளூ பிரிண்ட் அண்ட் இதான் மெயின் ஃபங்ஷன். ஸோ அப்ப ப்ளூ பிரிண்ட்ல என்னென்ன இருக்கும்? நேம் இருக்கும். ப்ளூ பிரிண்ட் ஒரு ஃபோன் எடுத்துக்கோங்களேன். ப்ளூ பிரிண்ட்ல ஃபோன் நான் வந்து ரெடி பண்ண வாங்க போறேன். ஸோ அந்த ஃபோனோட நேமு, ப்ராசஸர், ரேமு, ரோமு, காஸ்ட். ஓகேவா? இப்ப இந்த நேம், ப்ராசஸர், ரேம், ரோம், காஸ்ட்ட எனக்கு வந்து இங்க ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா, எனக்கு கிளாஸ்ல இருக்கிற நேம் ஓகேவா? கிளாஸ்ல இருக்கிற நேம் டே 8 அப்ப டே 8 D1 ஈக்குவல் டூ நியூ டே 8 அப்படின்னு போட்டிருக்கேன். அண்ட் தென் நேம், ப்ராசஸ், ரேம், ரோம், காஸ்ட் இது முழுக்க நான் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா, இங்க நான் என்ன குடுக்குறேனோ D1ஓ, D2ஓ இங்க என்ன குடுக்குறேனோ அதையும் டாட் போட்டுட்டு, நீங்க மேல போட்டிருப்பீங்க பார்த்தீங்களா? நேம், ப்ராசஸர், ரேம், ரோம் அதையும் போட்டுட்டீங்கன்னா, இட்ஸ் ஈக்குவல் டூ இப்ப நீங்க உள்ள போடுறதுக்கு ஐஃபோன் அண்ட் தென் ப்ராசஸர் வந்து A18 பயோனிக் அண்ட் தென் ரேம் 4, ரோம் 256 அண்ட் காஸ்ட் 40,000 போட்டுக்கலாம். ஓகேவா? அண்ட் தென் இதுலருந்து உங்களுக்கு எது வந்து எனக்கு அவுட்புட்டா வேணும், எல்லாமே கூட அவுட்புட்டா எடுக்கலாம். சிஸ்டம் டாட் அவுட்புட். இதுல வந்து நான் சும்மா 2 எடுத்திருக்கேன் நானு. சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் எல்என். எல்என் என்னதுன்னா நியூ லைன் ஓகேவா? இது எல்என் போடல அப்படின்னா, எனக்கு வந்து ஐஃபோன் பக்கத்துலயே வந்து இங்க இங்க வந்து எனக்கு 40,000ன்னு. ஸோ எல்என் போட்டனால தான் எனக்கு வந்து கீழ வந்திருக்கு. ஓகேவா? ஸோ அதனால பிரிண்ட் நியூ லைன்னா வந்து எல்என்னு சொல்லுவாங்க. D1 டாட் நேம். எனக்கு D1 டாட் நேம் என்ன இருக்கு? ஐஃபோன் இருக்கு. ஸோ ஐஃபோன் பிரிண்ட் ஆயிருச்சு. அண்ட் தென் நியூ லைன்னால நியூ லைன் போயிருக்கு. அண்ட் தென் சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்ல வந்து D1 காஸ்ட் வந்து 40,000. ஸோ 40,000 பிரிண்ட் ஆயிருச்சு. ஓகேவா?
இதுதான் வந்து கிளாஸஸ். நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஃபங்ஷன்ஸ் பார்ப்போம். ஓகேவா? தேங்க் யூ.